ஹலோ ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு தமிழ்நாடு அறிமுகப்படுத்தின ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா ஏப்ரல் 19, 2025, அதாவது கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது. ஸோ கைவினை அப்படின்னா அந்த கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்காக ஸ்டார்ட் பண்ண திட்டம் தான் கைவினை திட்டம். ஸோ தமிழ்நாடு அரசு கைவினைஞர்களுக்கு 5% வட்டி விதத்தில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா 50,000லேருந்து 3 லட்சம். ரீசெண்டான எக்ஸாமில் கூட இது கேட்டிருக்கான். இந்த கொஸ்டின் இல்லை, கேட்குறாங்க இல்லையா எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு. அதனால் 50,000 to 3 லட்சம் வரைக்கும் கடன் உதவி வழங்கக்கூடிய திட்டம் தான். நம்ம முத்ரா அந்த மாதிரி ஸ்கீமில் படித்த மாதிரி சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூலமாக தான் இது தொடங்கப்பட்டது. இதன் மூலமாக புதிய தொழில்கள் நம்ம தொடங்கலாம். இருக்கக்கூடிய தொழில்களை அப்கிரேட் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் நிதி உதவி கொடுக்குறாங்க. ஸோ திட்டத்தோட நோக்கம் ஆண்டர்ப்ரனராக மாற்றுறது. ஆண்டர்ப்ரனர்னால் தொழில் முனைவோர், தமிழில் தொழில் முனைவோர், இன் இங்கிலீஷ் ஆண்டர்ப்ரனர், ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில்களை மேம்படுத்துறதுக்கு. அப்புறம் கடன் தொகையோடைய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 50,000லேருந்து 3 லட்சம் வரைக்கும். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 5%. ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் தான். தகுதியானவங்க யார் யாருன்னு பாருங்கள். குடும்ப தொழில் அடிப்படையில் இல்லாமல் 25 வகையான கைவினை கலைகளில் ஈடுபடும் அனைத்து கைவினைஞர்களும். ஸோ இதுதான் குடும்ப தொழில்னு பண்ணாமல் இந்த மாதிரி செய்யக்கூடிய கைவினை தொழில் செய்யக்கூடிய எல்லா கைவினைஞர்களும் பயனடைவாங்க. பயன்பாடுகள்னு பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்குறதுக்கு, இருக்கிறத நவீனப்படுத்துறதுக்காக தான் இந்த நிதி பயன்படுத்தப்பட்டது. ஸோ கலைஞர் கைவினை திட்டம் டேட் ஏப்ரல் 19, 2025. 5% வட்டி விகிதத்தில் 50,000லேருந்து 3 லட்சம் வரைக்கும் அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. தொழில் முனைபவர்களுக்கும் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அதை அப்கிரேட் பண்ணணும், நவீனப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த கைவினை திட்டம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 25 வகையான கைவினை கலைகளில் எல்லா கைவினைஞர்களும் இந்த திட்டத்தில் பயனடையலாம்னு சொல்கிறாங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.